அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமலி அஃதல் கால ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி கீல சும்ம மாதா கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் கீல மாதா கால ஹஜ்ஜும் மப்ரூர் ரவாஹுல் புகாரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிறந்த அமல் எது என்று வினவப்பட்ட போது அல்லாஹுவையும் ரசூலையும் நன்கு விசுவாசிப்பது என்று பதில் உரைத்தார்கள். பின்பு சிறந்த அமல் எது என்று வினவப்பட்ட போது அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவது என்று கூறினார்கள். பின்பு சிறந்த அமல் எது என்று கேட்டபோது ஹஜ்ஜும் மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்று விஷயங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது. ஈமான் இல்லாமல் எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. எனவேதான் முதலாம் கேள்விக்கு பதிலாக ஈமானும் பில்லாஹி வ ரசூலி என்று சொன்னார். இரண்டாம் விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வது. போர்க்களமாக இருந்தால் போர்க்களத்தில் அறப்போர் செய்வது, இல்லாவிட்டால் நப்சோடு சைத்தானோடு நாம் போர் செய்வது. நப்சுக்கு நாம் பணிந்து சென்று விடாமல், மயங்கி சென்று விடாமல், சைத்தானுக்கு கட்டுப்பட்டு சென்று விடாமல் இறையச்சத்தோடு வாழ்வது. இந்த விஷயமும் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். இந்த இரண்டோடு மூன்றாவதாக சொல்கிறார்கள் ஹஜ்ஜ மப்ரூர் என்று. நாளை இன்ஷா அல்லாஹ் ஹாஜிமார்கள் புனித மினா நோக்கி புறப்படுவார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு முன்பே பிறை காணப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் துல்ஹஜ் பிறை 8 மினாவிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். அந்த ஹஜ்ஜு அவர்களுக்கு ஹஜ்ஜ மப்ரூராக அமைய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜ மப்ரூர் அங்கீகரிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜ மப்ரூர். அதனுடைய விளக்கத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த வார்த்தையின் விளக்கத்தை அறிஞர்கள் எடுத்துரைக்கிற போது, ஆம், ஹஜ்ஜில எந்த ஒரு பாவ செயலும் கலந்து விடாமல் ஹஜ்ஜு செய்வது, அதான் ஹஜ்ஜ மப்ரூர். மினாவிலே தங்கியுள்ள போதும், அரஃபா முஸ்தலிஃபாவிலே தங்கியுள்ள போதும் என்னென்ன நற்காரியங்கள் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டுமோ அதை நன்கறிந்து உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து சரியான முறையிலே கடைபிடிப்பது. கடைபிடித்தாத்தான் ஹஜ்ஜ மப்ரூருடைய பாக்கியம் கிடைக்கும். ஏனோ தானோ என்று ஹஜ்ஜு செய்ய முடியாது. கூடிய மட்டிலும் அதில் சிறு பிழைகள் கூட வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், மிக எச்சரிக்கையாக. இது ஹஜ்ஜ மப்ரூர். இவ்வாறு நாம் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அங்கீகரிப்பான் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது. காரணம், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். லட்ச லட்சமாக நாம் செலவு செய்து வெகு தூர பிரயாணம் நாம் மேற்கொண்டிருக்கிறோமே, இந்த 5 நாட்கள் தான் மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த 5 நாட்கள்ல செய்ய வேண்டிய கடமைகளை, வாஜிபாத்துகள், மஃபூலாத்துகளை சரியாக நாம் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுவான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்படைய செய்வான். அதே போன்ற ஹஜ்ஜுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையும் கயிறு பரக்கத்தோடு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எனவே இது ஹஜ்ஜ மப்ரூர். 3 விஷயங்களுக்கு மத்தியில நெருங்கிய தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜ மப்ரூர்லையும் ஒரு ஜிஹாத், ஒரு மனப்போராட்டம். காரணம், அங்கே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்வது என்றால் பெரிய அளவுக்கு நாம் ஜிஹாது செய்ய வேண்டிய நிலை உண்டாம். குறிப்பாக வயதானவர்கள். அந்த நேரத்தில் அதிக பொறுமையை நாம் கடைபிடித்தாக வேண்டும். பொதுவாக ஜிஹாது என்றாலே அதிலே பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும் அல்லவா? எனவேதான் ஜிஹாதோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜ மப்ரூரை சேர்த்து சொல்கிறார். யுத்த களங்களிலே அறப்போர் புரியக்கூடியவர்கள் எப்படி பொறுமை காப்பார்களோ அதே போன்றுதான் இந்த 5 நாட்கள் கடமைகளை நிறைவேற்றும் போதும் கூட எந்த அளவுக்கு பொறுமை காக்க முடியுமோ காக்க வேண்டும். ஜிஹாத் என்றால் அறப்போர். நாம் அறிந்த ஒரு விஷயம், சத்திய சஹாபிகள் அறப்போரில் ஈடுபட்டார்கள். நாம் மனப்போரில் ஈடுபட்டிருக்கிறோம், அவர்கள் அறப்போரில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த அறப்போரில் சத்திய சஹாபிகள் ஈடுபட்ட அந்த சம்பவம் இருக்கிறதே நம்மை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது. உதாரணமா ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அம்ர் இப்னு ஜமூஹ்
என்கின்ற ஒரு சஹாபி இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவர்கள். ஊனம் என்றால் சாதாரணமான ஊனம் அல்ல. இருந்தும் கூட அவர்கள் ஜிஹாது செய்ய ஆசைப்படுகிறார். அவருக்கு நல்ல ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஆண் மக்கள் எல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் பல்வேறுபட்ட மஷூஹதுகள் போர்க்களங்களிலே கலந்து கொண்டுதான் வருகிறார், தன்னுடைய தந்தையின் சார்பிலே. ஆனால் உஹது போர்க்கள நாள் வந்தபோது ஆண் மக்கள் சொன்னார்கள், நீங்கள் தயவு செய்து போர்க்களத்திற்கு வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்கள், நாங்கள் சென்று போர்க்களத்திலே கலந்து கொள்கிறோம், ஷஹீதாவதானால் நாங்கள் ஷஹீதாகி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. நபியிடத்திலே வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், என் மக்கள் என்னை போர்க்களத்திற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள், உங்களோடு சேர்ந்து புறப்பட விடாமல் தடுக்கிறார்கள். எனக்கு என்ன ஆசை என்றால், இதே மாற்றுத்திறனாளியாக இருக்கிற நிலைமையிலே, ஊனமுற்ற நிலைமையிலே சொர்க்கத்தின் என் கால் பதிய வேண்டும். சொர்க்கத்தின் கால் பதிகிற போது இதே நிலைமையிலேயே நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அம்ர் இப்னு ஜமூஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு உங்களை மன்னித்துக் கொள்வார், உங்கள் நியத்திற்கு நன்மை இருக்கிறது, உங்களுக்கு கடமை கிடையாது, இந்த நிலையிலே நீங்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஏன் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய பிரியத்திற்கு விட்டு விட்டார்கள். அவருடைய அன்பு மக்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் தயவு செய்து தடுக்காதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஷஹாதத் என்கின்றது பாக்கியத்தை தர வாய்ப்பு இருக்கிறது. புறப்பட்டார்கள். அத்தனை பேரும் போனார்கள், சென்றார்கள். அங்கே போர்க்களத்தில் அம்ர் இப்னு ஜமூஹ் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஷஹீதாகி விட்டார். உடம்பிலிருந்து ரத்தம் கொப்பளித்து கொண்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அவர்கள் அருகே அப்துல்லா பின் அம்ரு, அபு ஜாபிர் பின் அப்துல்லா என்கின்ற சஹாபிகளும் ஷஹீதாகி கிடக்கிறார். அம்ர் இப்னு ஜமூஹ் ஷஹீதாகி விட்டார், வீர தியாகியாகி விட்டார். அவர்களோடு இவர்களும் கிடக்கிறார்கள். இதில் அம்ர் இப்னு ஜமூஹ் இருக்கிறார்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஜவுஜன் லி உஃப்திஹி, அபு ஜாபிர் என்பவருடைய சகோதரியினுடைய மாப்பிள்ளையாக இருந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மச்சான் இரண்டு பேரையும் ஒரே கபரிலே வைத்து நல்லடக்கம் செய்யுங்கள். என்ன காரணம்? ஒருவரை ஒருவர் அல்லாஹுக்காக நேசித்தவாறு இருந்தார்கள் என்று ஒரே கபரிலே அம்ர் இப்னு ஜமூஹும் அவர்களுடைய சகோதரி அபு ஜாபிருடைய சகோதரியை இவர்கள் மனம் முடித்திருந்தார்கள், மைத்துனர் இருவரும் நல்லடக்கம் செய்யப்படுகிறார். ஒரு நேரம் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு நேரம் வருகிறது, கிட்டத்தட்ட 46 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டன. உஹது போர்க்களம் நடைபெற்ற பின்பு சரியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உஹது போர்க்களம் அருகே உஹது சஹாபிகள் அடக்கமாயிருக்கூடியது. அதன் காரணமாக வெள்ளம் அரித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய சஹாபிகளுடைய உடம்பு தெரிய ஆரம்பித்தது. ஏனைய நண்பர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தவுடனே உஹது போர்க்களம் நோக்கி விரைகிறார்கள். அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் சுகதாக்களை மறுபடியும் சீர் பண்ணி நல்லடக்கம் செய்ய வேண்டும் இருக்கா வேண்டி 46 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபு ஜாபிருடைய மகன் சொல்கிறார்கள், நான் என்னுடைய தந்தை ஜாபிருடைய அந்த ஜுஸ்மான் அவருடைய மேனியை சரி செய்ய போனேன். அங்கே பார்க்கிறேன், அவர்களும் அவருடைய மச்சான் இருவரும் 46 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே போன்று அவருடைய புனித மேனி இருந்தது. எவ்வாறு நல்லடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே போன்று பசுமையான முறையிலே அவருடைய மேனிகள் இருந்தது. உஹது போர்க்காலம் முடிந்ததற்கு பின்னாலேயே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே பிரசன்னமானார்கள். அப்போது திரை நீக்கினார்கள். அந்த திரைக்கு அப்பால் நான் அம்ர் இப்னு ஜமூஹை நான் பார்த்தேன். அவர் தம்முடைய அந்த அரஜாவோடு, தம்முடைய அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய தன்மையோடு ஊனமுற்ற நிலைமையிலே சொர்க்கத்திலே நடந்து செல்ல நான் கண்டேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே போன்று இதே நிலையிலேயே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அதே பெரிய பாக்கியசாலிகள் அல்லவா. இதில் நமக்கு கிடைக்கிற ஒரு உண்மை என்னவென்று கேட்டால், நல்லவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால்
அல்லாஹ் நம்மளுடைய உடம்புகளையும் பாதுகாப்பான். இறைநேச செல்வர்கள் மட்டுமன்றி இறையே தூதர்கள் எத்தனையோ பேருடைய உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே இன்றும் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு எத்தனையோ நற்சான்றுகள் இருக்கின்றன. காரணம், அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. சத்திய சஹாபிகளை விட இறைநேச செல்வர்கள் யார் இருக்க முடியும்? இறைநேச செல்வர்களை முதன்மை பெற்றவர்கள் சஹாபிகள். சஹாபிகளுக்கு அடுத்தது பின்னால் தான், அதற்கு பின்புதான் மற்ற அவுலியாக்கள், மற்ற சித்திகீன்கள், சாலிகீன்கள் எல்லாம். எனவே சத்திய சஹாபிகளுடைய அந்த புனித மேனியும் பாதுகாக்கிறான் என்றால் எல்லாம் இந்த உலகத்தில் அவர் நல்லவர்களாக, அவர்கள் பரிசுத்தமிக்கவர்களாக வாழ்ந்ததின் காரணமாகத்தான். இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, அது ஜிஹாத், அறப்போர் மற்றும் மனப்போரை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம். நப்சோடு நாம் எதிர்த்து போராட வேண்டும். உலக அபிலாசைகளோடு, உலக மோகத்தோடு நாம் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கிறோமே. நம்மால் எந்த அளவுக்கு நல்ல அமல்கள், இபாதத்துகள் செய்து ஏக இறைவனை நெருங்க முடியுமோ நெருங்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லொரு பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.